कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय கோவிந்தாய நமோ நமஹ. கண்ணனுக்கு தன் கதையை கேட்பதில் மிகவும் ஆசை என்று நான் கூறியது உண்மை. அதை நாம் நேரிலேயே பல இடங்களில் காண்கலாம். கிரந்த காலட்சேபம் நடக்கிறதுன்னு ஒரு உபன்யாசம் ஒரு இடத்துல நடக்கிறதுனா 7 மணிக்கு உபன்யாசம் நடக்குதுன்னு போட்டிருப்பான். கேட்கிறவாள்லாம் ஒரு 6:45 வந்துடுவான்னு வச்சுங்களேன். சொல்றவர் ஒரு 7 மணிக்கு வந்து அதை உபன்யாசத்தை தொடங்குவார். ஆனால் கண்ணன் எப்போ தெரியுமா? அதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அங்கே கிருஷ்ணருடைய படத்தை ஏழை பண்ணி, இல்லை ஒரு விக்கிரகமோ வைத்து புஷ்பங்களை சாத்தி பழங்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி, அப்போது அவர் முதல்லையே 5:30 மணிக்காவது வந்துடணும் இல்லையா? அப்போது அவர்தான் முதலில் வந்து விடுகிறார். பிறகுதான் உபன்யாசமே ஏற்பட்டு நடக்கின்றது. இதே போலதான் நாரத மகரிஷியும் பாகவதத்தை நல்ல முறையில், அதாவது நமக்கு ஒரு பெரிய அதிகாரி தொழிற்சாலையில் நம்ம வேலை பார்க்குறோம், ஒரு பெரிய அதிகாரியே நம்ம முன்ன வந்து நின்றுட்டார்னா அவர் எதிர்க்க நம்ம தப்பாக பண்ணிடக்கூடாது. எல்லாத்தையும் சரியாக செஞ்சு காட்டணும். அப்போ தான் அவருக்கு திருப்தி. அதே போல் நாரத மகரிஷியும் பாகவத சப்தாகத்தை, அந்த கதையை நல்ல முறையில் எடுத்து கூறி ஞான வைராக்கியங்களும் இளமை பெற்றன. அப்பொழுது இதிலிருந்து என்ன தெரிகிறது? பாகவதத்தை கேட்டாலோ படித்தாலோ, கேட்டதினால், இங்கே பாகவதத்தை கேட்டதினால் ஞான வைராக்கியங்கள் இரண்டும் புத்துணர்ச்சி பெற்று இளமை திரும்பி வந்தது. பக்தியுடன் பாகவதத்தை கேட்பதினால் ஞானம் ஏற்பட்டு பகவத் விஷயத்தில் வைராக்கியம் ஏற்படும். கிருஷ்ண பக்தி குறையாது நம்மிடம் இருக்கும். மேலும் பாகவத சிறப்பினை முன்னோர்கள் பலவாறாக அனுபவித்துள்ளார்கள். ஏதோ அடியனுக்கு இந்த பாக்கியத்தை உங்கள் மூலமாக எம்பெருமான் கொடுத்திருக்கிறான். புராணம், அதற்கு ஒரு அர்த்தத்தை முன்னோர்கள் கூறியுள்ளார்கள். புராணம் அபி நவம் புராணம். புராணா பழையதாக இருந்தாலும் எப்பொழுதும் படித்தாலும் புதியதான அர்த்தங்களை எடுத்து உரைக்கிறது. அது இப்போ நம்ம 2 நாளாக சொல்கிறோம். இதனை நானாவது புதுசாக இருக்கலாம், நீங்கள் கேட்குறவா பாகவதத்துக்கு புதுசு இல்லை. எல்லாரும் எவ்வளவோ கேட்டிருப்பீங்க. நாமும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நாளும் இதை பார்க்கும்போது புதிய அர்த்தங்கள் நம்மிடையே எம்பெருமான் எடுத்து உரைத்து கொண்டு தான் இருக்கிறார். இப்போ இந்த தினத்தாள்கள், வாரமலர்கள், மாத சஞ்சிகைகள், இவற்றையெல்லாம் அர்த்தம் தெரியாவிட்டால் பரவாயில்லை, ஏதோ இன்னைக்கு படிக்கலைன்னா நாளைக்கு படிச்சுக்கலாம். ஆனால் பாகவதத்தை அப்படி விட முடியாது. நம்ம ஊர்ந்து கவனித்து அதையே ஆழ்ந்து படித்து அர்த்தங்களை அறிய வேண்டும். அது 1 முறை 2 முறை படித்தால் இல்லை, எவ்வளவோ முறை பாகவதத்தை கேட்டாலும் படித்தாலும் தவிட்டாத அமிர்தம் சாப்பிடுவது போலவே தான் இருக்கும். அந்த பாகவதத்தின் சிறப்பு என்னன்னு கேட்டால், இப்போ நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் இந்த தினத்தாள்களை அதெல்லாம் படிக்கும்போது, வார மலர்கள்லாம் படிக்கும்போது பழசை எடுத்துட்டான்னு வச்சிங்களேன், அதை படிப்பா. ஐயையோ இது என்ன, இது நேத்தி படிச்சது, போன வாரம் படிச்சது அப்படின்னு ஏதோ வேண்டா வெறுப்பா தூக்கி போடுவாள். ஆனால்
பாகவதத்தை அப்படி போட முடியுமா? கிருஷ்ணனே அதுக்குள்ளே இருக்கான். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஸ்லோகம் ஒவ்வொரு எழுத்தும் படிக்கும்போதும் அந்த எழுத்துக்கு ஒரு புதிய அர்த்தம், அதில் ஒரு புதிய சுவை, அதில் ஒரு புதிய இன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான் கிருஷ்ண பகவான். இப்பொழுது வியாசர் அவர் வீட்டை விட்டு சுக பிரம்ம ரிஷி கிளம்புறார். பிரம்மத்தை நாடி கிளம்புறார். சாதாரணமாக நம்பாத்து பசங்க போகிற மாதிரி இல்லை. வியாசர் அவரே பெரிய மகரிஷி, அவர் வீட்டை விட்டு அவருடைய பையன் வெளில போகிறார் பிரம்மத்தை நாடினா அவர் எந்த அளவு பிரம்மனிஷ்டையில் இருப்பார் பார்த்துங்க. அவருக்கு பிரம்மத்தை சுக மகரிஷி இந்த மரம் செடி கொடி எல்லாத்துலேயும் அவர் பிரம்மத்தை தான் காண்பார். அவருக்கு எல்லாம் ஒன்று தான். ஒரு சமயம் இந்த கொளக்கரை ஓரமாக இவா 2 பேரும் நடந்து போயின்னு இருக்கா, வியாசரும் சுகரும். அப்போ இந்த இளைய பெண்கள்லாம் அங்கே தீர்த்தமாடின்னு இருக்கா. முதல்ல வியாசர் போகிறார். அவெல்லாம் குளிக்கத்தை நிறுத்திட்டு மானங்களை மறைத்து கொண்டு ஓரமாக நிற்கிறார்கள். அதே பிறகு அவர் பின்னாலேயே சுக மகரிஷி போகிறார். அப்போது யாரும் அவரையும் கண்டு கொள்ளவில்லை. அவர்கள் பாட்டுக்கு தீர்த்தாமரை விளையாடி கொண்டிருக்கிறார்கள். மானத்தையும் மறைத்து கொள்ளவில்லை. இதை கவனித்த வியாசருக்கு ஒரு பெருத்த சந்தேகம். என்னடா நம்ம போகும்போது இப்படி இருந்தா இப்போ இப்படி இருக்காளேன்னு அவளை பார்த்து கேட்டார். குளத்துக்கிட்ட வந்தே திரும்பி கேட்குறார், ஏம்மா வயசான 60-70 வயசு கிழவனான என்னை பார்த்து யாரும் மானத்தை மறைச்சிண்டீங்கோ எல்லாரும். ஆனால் என் புத்திரன் மகன் பின்னாடியே வந்தான். அப்போ யாருமே நீங்கள் மறைச்சிக்கலையே, நீங்கள் பாட்டில் குளிச்சுருந்தீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவருக்கு குளமும் ஒன்று தான், குளம் கரையும் ஒன்று தான், அதில் இருக்கிற படிக்கட்டும் ஒன்று தான், நாங்களும் ஒன்று தான். அவருக்கு வித்தியாசமே தெரியாது. ஆனால் அவர் இதை பற்றி கேட்கவே இல்லை. நீங்கள் தான் வந்து இதை பற்றி கூட கேட்குறீங்கன்னு அந்த பொண்ணுங்க வந்து பெண்கள் இவரை பொட்டில் அறைந்தார் போல பதில் கூறினார்கள். இப்போ ஒரு நூலின் பெருமை பற்றி பேசும்போது அதை சொல்பவர் பெருமை பற்றியும் நூலை பற்றியும் பேச வேண்டும். சொல்பவர் பெருமை சுக மகரிஷியோட பெருமையை இப்போ பார்த்தோம். நூலினோட மகிமையை ஏதோ எம்பெருமான அனுகிரகம். வேதத்தை முழு அர்த்தம். இப்போ பாகவதமே வேதம்தான். வேதத்தை யாரும் படித்து புரிஞ்சிக்க முடியாது. ஏதோ வியாச மகரிஷி அனுகிரகம் நம்ம அதை பாகவதமாக்கி வச்சார். நாம் படிக்கிறோம். அதோடைய உபனிஷத்து வேதங்களுடைய அர்த்தங்கள் எல்லாம் பாகவதத்தில் சொல்லியிருக்கார், நம்ம கேட்டுக்கிறோம். வேதம் பழுத்த பழம் பாகவதம். அதுவும் அது சுகர் என்ற கிளி கொத்தின பழம். அது இன்னும் எவ்வளோ சுவையாக இருக்கும். பழமே சுவை, இன்னும் கிளி கொத்தின பழம் பாகவதம். இப்படி பாகவதத்துடைய ஒரு சிறப்பை சொல்கிறதுக்கும் அதை எழுதின மகரிஷி அதை சொல்கிற மகரிஷியும் அவளோட பெருமையை சொல்கிறதுக்குமே நமக்கு வாய் பத்தலை, நாட்கள் பத்தலை, ஞானம் போரல. எவ்வளவோ மனசில் இருக்குது. ஆனால் அடியேன் செய்த பாவம் ஏதோ ஒரு துளி வெளியே வந்து எம்பெருமான் கடாட்சம், ஆச்சாரியன் அனுகிரகம், குரு கடாட்சம், அடியேன் தோப்பனாருடைய ஒரு ஆசீர்வாதம் எல்லாம் சேர்ந்து இந்த பாகவதத்தோடையும் பெருமையும் அதை எழுதின சொல்பவருடைய பெருமையும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த பாகவதம் சப்தாகம் என்ற ஒரு வழக்கம் பரீட்சித்துக்கு ஏற்பட்ட கெடு என்று சொன்னேன். இப்போ இந்த பரீட்சித்து மகாராஜா
அவருடைய அவதாரம். அவர் அபிமன்யு உடைய மனைவி உத்தரை அவர் கர்ப்பத்தில் இருந்த பொழுது அஸ்வத்பாமா பாண்டவர்களை பழிவாங்க அவர்கள் வம்சமே இல்லாத போகும்படி அபாண்டவ அஸ்திரம் பிரயோகித்து விட்டார். அந்த அஸ்திரமோ உத்தரையின் கர்ப்பத்தில் இருக்கும் சிசுவையும் சுட்டது. உடனே எல்லோரும், குந்தி தேவி, உத்தரை எல்லோரும், திரௌபதி முதலானவர்கள் கிருஷ்ணனிடம் பிரார்த்திக்க கிருஷ்ண பகவானின் ஒரு கடாட்சத்தினால் அவரே உத்தரையின் கர்ப்பத்தில் உட்புகுந்து சுற்றி சுற்றி வந்து அந்த சிசுவை காப்பாற்றினார். அவர் அப்படி காப்பாற்றியதால் அந்த குழந்தைக்கு பரீட்சித் என்ற பெயர் ஏற்பட்டது. பரீட்சித்தும் வளர்ந்து அரச பொறுப்பை ஏற்று ஒருமுறை நாட்டை சுற்றி பார்க்க செல்கையில் கலிபுருஷன் ஒரு காலில்லாத பசுவை அடித்து கொண்டிருந்தான். பரீட்சித்துக்கோ பகீர் என்றது. என்னடா, ஒரு அரசன் போல வேஷம் போட்டுருக்கிற ஒருத்தர் பசுவை போட்டு அடிச்சின்றிருக்காரே என்று கவலைப்பட்டு கொண்டு அந்த மனிதனை நோக்கி சென்றார். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து, க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன், வாசுதேவமயம்.